மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க, பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை அதில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், அது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயம் சொல்லி நம்மளோட வசதி தான். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த மஞ்சள் பூசணிக்காவை இதில் போட்டுடலாம். பரங்கிக்காய் இதை போட்டு ஒரு அரை நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு இதை வேக வச்சிடலாம். இது கண்டிப்பாக 10 நிமிஷம் வேகும். நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு தடவை கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் அது வேக வச்சிங்கனாக்கா நல்லா பிளண்ட் ஆகிடும். இந்த டைமில் நம்ம கொண்டைக்கடலை ஒரு 100 கிராம் அளவுக்கு முதல் நாள் இரவே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். 100 கிராம் அளவுக்கு நான் இதில் போடுறேன். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகத்தை அரைச்சி வச்ச கலவையை இதில் போட்டு எதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு கரெக்டாக 1 நிமிஷம் இது மட்டும் வேக வச்சுருங்க. அந்த சீரகம், பச்சை மிளகாவோட பச்சை வாடகை போட்டோம். பச்சை வடை போகிறதுக்கு நம்ம கரெக்டாக மூடி வச்சு 1 நிமிஷம் இதை வச்சிடலாம். அப்படி மூடி வைக்கும்போது நல்லா பிளண்டாகவும் ஆகிடும் கடலையோட. நான் கடலையில் ஏற்கனவே வேக வைக்கும்போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய்க்கு மட்டும்தான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் போட்டிருக்கோம். இது கரெக்டாக செட் ஆகிடும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.